ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்ம தஞ்சை பெரிய கோயில் பற்றிய ஒரு முக்கியமான விழியம் வெளியிட்டிருப்போம். தஞ்சை பெரிய கோயில் என்பது 1000 ஆண்டுகள் பழமையான கோயில் அல்ல, 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டிருக்குன்றத அதில் சொல்லியிருப்போம். நம்ம கருத்தினின் துணை கொண்டு அர்ஜுனனால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். இந்த விழியத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. தஞ்சை பெரிய கோயில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே மகாபாரத அர்ஜுனனால் தான் கட்டப்பட்டது. நம்மளுடைய இந்த ஆய்விற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமா அந்த விழத்துடைய கமெண்ட் செக்ஷன்ல நம்ம சங்க நேயர் ஒரு ஆதாரம் கொடுத்திருக்கார். என்னதுன்னா, இந்த தஞ்சாவூருடைய பழைய பேரு அர்ஜுனனை குறித்த பெயராதான் இருக்கு. தனஞ்சயன் ஊர். தனஞ்சயன் ஊர் தான் தஞ்சாவூர் என்று மருவியது. தனஞ்சயன் என்பது அர்ஜுனனுடைய மற்றொரு பெயர். தனஞ்சயா, உன் ரதம் அக்னி தேவனின் வரம். தனஞ்சயா, தனஞ்சயா. அப்பனா பாருங்க, தஞ்சாவூர் என்ற பெயரே அர்ஜுனனுடைய பெயர்ல இருந்தா வந்திருக்கு. நம்மளுடைய ஆய்விற்கு வலு சேர்க்கும் விதமா இந்த முக்கிய ஆதாரத்தை கொடுத்த நம்ம சங்க நேயருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற ஒரு சிலருமே ரெட்டைவால் குருவி என்ற படத்தையும் பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த படத்துல ராஜராஜ சோழன் நான் அப்படின்ற பாட்டு வரும், அந்த படத்தை வேணா டீகோட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தையுமே பார்த்துருந்தோம். ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன். அந்த படத்திலையுமே கூட மகாபாரத கிருஷ்ணன் குறியீடு இருக்கு. அந்த படத்துல ஹீரோ கதாபாத்திரத்துடைய பெயர் கிருஷ்ணனை குறித்த பெயரான கோபி தான். ஹீரோயின் ராதிகாவுடைய பெயர் ராதா. இந்த பிண்டாரிகள் கருத்தினரை பிளே பாய்னு சொல்லி கதை கட்டியிருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோவுமே அப்படிதான் இருப்பார். இந்த படம் மகாபாரத கிருஷ்ணர் குறியீடு உள்ள படம் தான். இது போன்ற ஆதாரங்கள் வேறு எதுவும் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க சங்கத்துக்கு தெரிவிக்கலாம். அது நம்மளுடைய ஆய்விற்கு மேலும் வலு சேர்க்கும். ஒரு சிலர் மேலும் பல கேள்விகளையும் கேட்டிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் என்பது மகாபாரத அர்ஜுனன்னா அப்ப ராஜராஜ சோழன்ற கேரக்டரே இல்லையா? அப்ப இவங்க சொன்னது எல்லாமே கற்பனையா? ராஜராஜ சோழன் கடல் கடந்து போயெல்லாம் போரிட்டாருன்னு சொல்றாங்களே, அப்ப அதெல்லாம் பொய்யா அப்படின்னு பல கேள்விகள் வந்திருக்கு. முதல்ல நம்ம எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த பிண்டாரிகள் வரலாறை மறைக்கிறாங்க. ஏன்னா உண்மைகள்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வு ஏற்படும். அதனால திட்டமிட்டு பல வரலாறுகளை மறைச்சிருக்காங்க. தொல்லியல் துறையிலையும் பார்த்தீங்கன்னா கூட பிராமணர்கள் மற்றும் தெலுங்கர்களே மேல் இடத்துல இருக்காங்க. அப்ப இவங்களெல்லாம் மீறி ஒரு உண்மை வெளியே வர்றது வாய்ப்பே கிடையாது. இவர்கள் சொல்லும் ராஜராஜ சோழனை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். இடைக்கால சோழர்கள் மற்றும் பிற்கால சோழர்கள் அனைவரையுமே நாம மறு ஆய்வு செய்யணும். இவங்கெல்லாம் உண்மையிலேயே வாழ்ந்தாங்களா இல்ல கற்பனை கதாபாத்திரங்களை நுழைச்சிருக்காங்களான்றத நம்ம ஆய்வு பண்ணணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு ஒன்று சொல்லுவாங்க. பாரின்னு ஒரு மன்னர் இருந்தாராம். அவர் வேட்டைக்கு போயிட்டு இருந்தாராம். போற வழியிலே முல்லை கொடி இருந்ததாம். அந்த முல்லை கொடியை காப்பாத்துறதுக்காக அவர் தேரையே கொடுத்துட்டு போனாராம். பெரிய உயிர்மை நேயவாதி மாதிரி காட்டுவாங்க. வேட்டையாட போறவருக்கு முல்லை கொடி மேல அப்படி என்ன அக்கறை? ஒரு கொடியை படர வைக்கிறதுக்கு ஒரு குச்சி போதும். அதுக்கு பதிலாக அவர் தேரை கொடுக்குறது. இது எல்லாமே கற்பனை தான். அதே போல திருவள்ளுவர் அவர் சாப்பிடும்போது சாப்பாடுகள்லாம் கீழே விழுந்துருமா? கீழே விழுந்த சாப்பாடெல்லாம் ஒரு ஊசியால அந்த அரிசி பருக்கையை குத்தி குத்தி அதை எடுத்து அதை கழுவி அதை சாப்பிடுவார். இதுவும் வரலாறு என்ற பெயரில் இந்த யூத பிராமணன் விட்ட கதை தான். சாப்பாடு சிந்துனா அதுக்கு ஒரு லஞ்ச் டவுல் போதும், அதுக்கு எதுக்கு ஒரு ஊசி எடுத்து பருக்கையை குத்தி அதை கழுவி சாப்பிட்றாங்கன்றதெல்லாம் இவங்களுடைய மறைமுக குறியீடு. திரு வல்லவர் என்பவர் கிருஷ்ணர் அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக வரலாறு என்ற பெயரில் பல போலி கதைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற இந்த திருவள்ளுவர் போட்டோ கூட உண்மையானது கிடையாது. பிராமணன் சர்மாவால் வரையப்பட்ட ஓவியம் தான் இது. இப்படி இந்த பிண்டாரிகள் தமிழரின் உண்மையான வரலாறை மறைக்கிறதுக்கு பல போலி செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயில் விழியத்திலே பார்த்துருப்போம். கல்வெட்டுகளை மாற்றி அமைச்சிருக்காங்க. எல்லா தடயங்களையுமே அழிச்சிருக்காங்க. ராஜராஜ சோழனை பத்தி பல டீட்டெயில் சொல்றாங்க. அவ்வளோ வரலாற்று உண்மைகள் கிடைச்சிருக்குன்றாங்க. ஆனா அவர் அந்த கோயிலை எப்படி கட்டினார்ன்றதுக்கான எந்த ஒரு குறிப்புமே இல்லையா. அதே போல ராஜராஜ சோழன் எப்படி மரணம் அடைஞ்சார்ன்றதுக்கு எந்த ஒரு குறிப்புமே இல்லையா. இத்தனை ஆண்டு காலமாக மர்மமா இருந்த அவருடைய மரணத்தை நம்ம விழியத்துல டீகோட் பண்ணியிருப்போம். இப்போ பலருக்குமே ராஜராஜ சோழன் பத்தி தெரியுது. பல ஜாதி கட்சிகளுமே ராஜராஜ சோழனை உரிமை கொண்டாடுறாங்க. ஆனா இது எல்லாமே 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு கேரக்டர் இருந்ததா மக்களுக்கே தெரிய வந்திருக்கு. அதனால தான் என்ன சொல்ல வரோம்,
இந்த இடைக்கால சோழர்கள் மற்றும் பிற்கால சோழர்கள் அனைவரையுமே நம்ம ஆய்வு பண்ணணும். ராஜராஜ சோழன் 1, ராஜராஜ சோழன் 2, ராஜராஜ சோழன் 3 இவங்க எல்லாரையுமே நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். மீண்டும் மறு ஆய்வு செய்தால்தான் உண்மையான வரலாறை நம்ம மீட்டெடுக்க முடியும். ஆனால் இப்போ நமக்கு உறுதியாக தெரிய வர்றது, இந்த கோயில் நிச்சயமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில் தான் இது. நம்ம சங்க நேயர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லிக்கிறோம். மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கியிருக்கோம். தூய தமிழர்கள் அனைவருமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். மாவட்ட வாரியாக 40 வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கியிருக்கோம். மேலும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அனைவரும் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாட்ஸ்அப் குரூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் தரோம். 5ஆம் தமிழர் சங்கம் அடுத்த கட்டமாக கள அரசியலில் பல முக்கியமான செயல்களை செய்ய இருக்கிறோம். தமிழர்கள் நாம் ஒன்றிணைந்து செய்வோம். நன்றி, வணக்கம். மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதி உதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.